அன்பார்ந்த மீனராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பேராபத்து, அந்த ஆபத்தை தவிர்க்க வாய்ப்புகள் வந்தபோது உடனே செயல்பட்டு பயத்தை பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போது அவர்களுடைய உழைப்பே அதிர்ஷ்டமாக மாறி ராஜயோகம் போல உயர்வை தரும். வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது பற்றி தெளிவாக கூறுகிறேன். பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தில் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்களாக பிறக்கிறார்கள். இவர்களின் உள்ளம் ஒரு பெரிய கடலை போல இருக்கும். மேலே பார்த்தால் அமைதியாக இருக்கும், ஆனால் அதன் ஆழத்தில் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அலைகளாக ஓடிக்கொண்டே இருக்கும். இவர்களிடம் பேசினால் அவர்கள் சொல்வதை காட்டிலும் அவர்கள் பேசாமல் விட்ட விஷயங்களில் தான் அதிகம் அர்த்தம் இருக்கும். காரணம், மீன ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே கோபப்பட மாட்டார்கள், வெளிப்படையாக வருத்தப்பட மாட்டார்கள், வெளிப்படையாக தங்கள் கனவுகளை கூட சொல்ல மாட்டார்கள். எல்லாவற்றையும் உள்ளுக்குள் சேமித்து வைத்து பிறருக்காக தங்களையே மறந்துவிடும் தன்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். ஒரு மீனராசிக்காரர் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிக்க மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ என்று மட்டுமே யோசிப்பார். இந்த உலகத்தில் எல்லோரும் தங்களுக்காகவே வாழும் போது மீனராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக வாழும் மனிதர்களாக இருப்பார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏமாற்றமும் மனசோர்வும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஏமாற்றத்தையும் தாண்டி மீண்டும் நல்லதை நம்பும் மனசு இவர்களுக்கு இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் உணர்ச்சிகளால் நிரம்பியதாக இருக்கும். ஒரு சாதாரண வார்த்தை கூட இவர்களின் மனதை ஆழமாக பாதிக்க முடியும். மற்ற ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை சரி போகட்டும் என்று கடந்து போய்விடுவார்கள். ஆனால் மீன ராசிக்காரர்கள் அதை மனதில் கலற்றிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நினைவு அவர்களுக்கு ஒரு படம் போல ஓடும். அந்த படத்தில் அவர்கள் தங்களை குறை கூறுவார்கள், பிறரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள், சில நேரங்களில் தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு கற்பனை சக்தி மிக அதிகம். ஒரு சிறிய நிகழ்வை கூட பெரிய கதையாக மாற்றிக்கொள்ளும் தன்மை இருக்கும். இதனால் தான் மீன ராசிக்காரர்கள் கவிதை எழுதவும், பாடல் பாடவும், ஓவியம் வரையவும், இசையில் மூழ்கவும் இயல்பாக விரும்புவார்கள். வாழ்க்கையின் கடினத்தன்மையை மறக்க அவர்கள் கற்பனை உலகத்தில் வாழ்வதைப் போல உணர்வார்கள். அந்த உலகத்தில் அவர்களுக்கு யாரும் காயம் செய்ய மாட்டார்கள், யாரும் வஞ்சிக்க மாட்டார்கள், யாரும் புரியாமல் விடமாட்டார்கள். ஆனால் உண்மை வாழ்க்கை அவர்களை திரும்ப திரும்ப அழைத்து வரும்போது அந்த இடைவெளியில் மனவேதனை உருவாகும். மீனம் ராசிக்காரர்களின் காதல் என்பது சாதாரண காதல் அல்ல, அது தியாகம் நிறைந்த காதல். அவர்கள் காதலித்தால் முழுமையாக காதலிப்பார்கள். பாதி மனதோடு கணக்கு போட்டு எதிர்கால லாப நஷ்டம் பார்த்து காதலிப்பவர்கள் அல்ல. ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அவரை தங்கள் வாழ்க்கையின் மையமாக மாற்றிவிடுவார்கள். அவருடைய சந்தோஷம்தான் இவர்களின் சந்தோஷமாகும். அவருடைய கண்ணீர் தான் இவர்களின் கண்ணீராக மாறும். ஆனால் இதே தன்மை இவர்களுக்கு சில நேரங்களில் பாதகமாகவும் மாறும். காரணம், அவர்கள் தங்களை விட எதிரில் இருப்பவரை உயர்வாக வைத்து பார்ப்பவர்கள். இதனால் உறவுகளில் தங்களின் தேவைகள் புறக்கணிக்கப்படும். நான் பொறுத்து கொள்ளலாம் என்று நினைத்து பல விஷயங்களை உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வார்கள். ஒரு கட்டத்தில் அந்த அடக்கம் பெரும் சுமையாக மாறி மனதுக்குள் புயலை எழுப்பும். இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் பிரிவு வந்தாலும் கூட அந்த காதலை வெறுக்க மாட்டார்கள். அந்த காதல் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது என்று நினைத்து அமைதியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். மீனம் ராசிக்காரர்கள் பணத்திற்காக மட்டும் வேலை செய்பவர்கள் அல்ல, மனதிற்கும் திருப்தி தரும் வேலைதான் இவர்களுக்கு முக்கியம். மற்றவர்கள் பெரிய சம்பளம் என்றால் உடனே ஓடி சேர்வார்கள். ஆனால் மீன ராசிக்காரர்கள் இந்த வேலை எனக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி தருமா என்று முதலில் பார்ப்பார்கள். இதனால் கலை, இசை, எழுத்து, ஆலோசனை, மருத்துவம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் அவர்கள் இயல்பாக ஈர்க்கப்படுவார்கள். பணம் அவர்களிடம் தங்குவதில்லை என்று சொல்லுவார்கள். காரணம், அவர்கள் பணத்தை சேமிப்பதில் கட்டும் கவனத்தை விட பிறருக்கு உதவுவதில் அதிக கவனம் காட்டுவார்கள். நண்பன் சிரமத்தில் இருந்தால் தங்களிடம் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். குடும்பத்திற்காக தங்கள் ஆசைகளை ஒதுக்கி வைப்பார்கள். இதனால் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும், ஆனால் காலப்போக்கில் அவர்களின் நல்ல மனம்தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக மாறும். ஒரு கட்டத்தில் திடீரென்று பெரிய முன்னேற்றம், எதிர்பாராத வாய்ப்பு, திடீர் உயர்வு போன்றவை நிகழும். மீண்டும் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். கடவுள், விதி, வாழ்க்கையின் அர்த்தம், பிறவி, புண்ணியம், பாவம் போன்ற விஷயங்களை பற்றி அதிகம் யோசிப்பார்கள். நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் என்ற கேள்வி அவர்களின் மனதில் அடிக்கடி எழும். இதனால்தான் அவர்கள் கோயில், தியானம், ஜோதிடம், ஆன்மீக நூல்கள் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். ஆன்மீகம் என்பது இவர்களுக்கு வெறும் வழிபாடு அல்ல, அது ஒரு மன அமைதி. வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்தாலும் எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்று அவர்கள் நம்புவார்கள். அந்த நம்பிக்கைதான் அவர்களை உடைந்து போகாமல் காப்பாற்றும் கவசமாகவே இருக்கும். மற்ற ராசிக்காரர்கள் தோல்வியில் கோபப்படுவார்கள், சண்டையிடுவார்கள். ஆனால் மீன ராசிக்காரர்கள் தோல்வியில் அமைதியாக அமர்ந்து இதில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பார்கள். அதே போலதான் மீன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் மனிதாபிமானம். இந்த உலகத்தில் எல்லோரும் தங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது மீன ராசிக்காரர்கள் மற்றவர்களின் கஷ்டத்தை தங்களுடையதாக நினைப்பவர்கள். ஒரு மனிதன் அழுதால் அந்த கண்ணீரின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார். ஒருவர் தோல்வி அடைந்தால் அவரை குறை சொல்லாமல் நீ இன்னும் எழுந்து நடக்க முடியும் என்று ஊக்குவிப்பார். இவர்களிடம் இயல்பாக
இயல்பாகவே ஆறுதல் தரும் வார்த்தைகள் இருக்கும். அவர்களிடம் பேசினால் மனம் லேசாகும். இந்த வலிமை அவர்களை மனதை படிக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறது. வெளியில் ஒருவர் சிரித்தாலும் உள்ளுக்குள் அவர் வழியில் இருக்கிறாரா என்பதை மீனராசிக்காரர்கள் எளிதாக உணர்ந்து விடுவார்கள். அதனால்தான் நண்பர்கள், குடும்பம், காதல் உறவு எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று தோள் கொடுக்கும் மனிதராக இருப்பார்கள். உலகம் அவர்களை பலமுறை காயப்படுத்தினாலும் அந்த காயம் அவர்களை கல்லாக மாற்றாது, மாறாக இன்னும் மென்மையாக, இன்னும் புரிந்து கொள்ளும் மனமாக மாற்றிவிடும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் பலவீனம் அவர்களின் வலிமையிலிருந்தே பிறக்கிறது. அவர்கள் அளவுக்கு அதிகமாக நம்புவார்கள். ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கையை உடைக்க முடியாத உயரத்தில் வைத்து விடுவார்கள். அதனால் அந்த நபர் அவர்களை ஏமாற்றும் போது அது சாதாரண வழியல்ல, வாழ்க்கையே உடைந்தது போல உணர்வார்கள். மேலும் அவர்கள் தங்களை மறந்து பிறருக்காக வாழும் தன்மை அதிகம். எனக்கு கஷ்டமா, பரவாயில்லை என்று நினைத்து மற்றவர்களின் பிரச்சனையை தூக்கிக் கொள்வார்கள். இந்த மனநிலை நீண்ட காலம் சென்றால் மனசோர்வு, தனிமை உணர்வு, யாரும் புரியவில்லை என்ற வேதனை உருவாகும். சில நேரங்களில் அவர்கள் யதார்த்தத்தை விட கற்பனை உலகத்தில் அதிகம் வாழ்வார்கள். உண்மையை நேரடியாக எதிர்கொள்ளாமல் இப்படி இருந்தால் நல்லது என்று நினைத்து தங்களை ஏமாற்றிக் கொள்வார்கள். இது அவர்களின் வாழ்க்கையில் தாமதம், வாய்ப்புகளை இழத்தல், தவறான முடிவுகள் போன்றவற்றுக்கு காரணமாகலாம். மேலும் மீன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போன்றது. சரியான வாழ்க்கை துணை கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். அவர்கள் வாழ்க்கை துணையை வெறும் கணவன் அல்லது மனைவி என்று பார்க்க மாட்டார்கள், என் உயிரின் ஒரு பகுதி என்று பார்ப்பார்கள். அவர்களின் மகிழ்ச்சியும் துக்கமும் துணையின் மனநிலையோடு இணைந்திருக்கும். ஆனால் துணை இவர்களின் மென்மையான மனதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் திருமணம் சுமையாக மாறும். நான் இவ்வளவு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் புரிதல் இல்லை என்ற கேள்வி அவர்களுடைய உள்ளுக்குள் எரிய வைக்கும். அவர்கள் சண்டையிட மாட்டார்கள், அமைதியாக கண்ணீர் வடிப்பார்கள். இதனால் பிரச்சனை தீராமல் உள்ளுக்குள் பெரிதாகும். சரியான துணை கிடைத்தால் மீன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதும் அந்த உறவுக்காக அர்ப்பணிப்பார்கள். குடும்பம், குழந்தைகள், வீட்டின் அமைதி எல்லாவற்றையும் தங்கள் கனவாக மாற்றுவார்கள். அதே போலதான் மீன ராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை யோகம் மெதுவாக வரும். இளம் வயதில் அவர்கள் பணத்தை சேமிக்க மாட்டார்கள். காரணம், வாழ்க்கையை அனுபவிக்கவும் பிறருக்கு உதவவும் பணத்தை பயன்படுத்துவார்கள். அதனால் எனக்கு எதுவுமே இல்லை என்று ஒரு கட்டத்தில் வருத்தப்படுவார்கள். ஆனால் அதே வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களின் மனநிலை மாறும். நான் மட்டுமல்ல, என் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது வீடு வாங்கும் யோகம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு, நிலம், சொத்து போன்றவை மெதுவாக உருவாகும். இது திடீரென்று நடக்கும். நீண்ட காலம் சிரமப்பட்டு திடீரென்று ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பது மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை இயல்பு. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக கிடைத்தாலும் கிடைத்ததும் நிலைத்திருக்கும் என்ற விதி செயல்படும். குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலம் என்பது வெறும் பணம் சம்பாதிக்கும் காலம் அல்ல, அது மன அமைதி கிடைக்கும் காலம். வாழ்க்கையில் பல தடைகள், அவர்கள் கீழே விழுந்திருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் செய்த நல்ல செயல்கள், உதவிகள், தியாகங்கள் எல்லாம் திரும்பி அவர்களை உயர்த்தும். இந்த காலத்தில் வேலைவாய்ப்பு, உயர்வு, பெயர், புகழ், குடும்ப சந்தோஷம், மன திருப்தி போன்றவை ஒரே நேரத்தில் வரும். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே இதற்காகத்தான் போல என்று அவர்கள் நினைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அருமையான மாதமாக அமையப் போகிறது. அநீதியான செயல்களில் ஈடுபட்டால் உங்களை அது பிரச்சனையில் விடுபட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் கோபம் மற்றும் வார்த்தைகளை கவனிக்கவும், உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும், சட்டவிரோதமான செயல்களை தவிர்க்கவும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எதிர்மறை சிந்தனைகளால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கலாம், அவைகளை தவிர்க்கவும். மேலும் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளியில் தெரியும் மனிதர் ஒருவராகவும் உள்ளுக்குள் இருக்கும் மனிதர் இன்னொருவராகவும் இருப்பார்கள். வெளியில் அவர்கள் அமைதியாகவும் மென்மையாகவும் எதுவும் பெரிசா இல்லை என்ற தோற்றத்தோடு இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் வாழ்க்கையை 1000 கோணங்களில் சிந்திப்பவர்கள். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. அவர்களுடைய விஷயத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எதுவும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய விரயங்கள் ஏற்படும் என்பதால் சனிக்கிழமை தோறும் மதிய வேளைகளில் ஏழை மக்களுக்கு சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும். எதிரிகள் திடீரென தலை தூக்கும் நேரம் என்பதால் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 43, 75வது பாடலை படிப்பது, கேட்பது நன்மைகளை தரும். பயங்கள் அனைத்தும் நீங்கும். தினம்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பதும் நல்லது. வயிறு, கழிவு பாதை, முதுகு, கால், பாதம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்தவன் மறைந்த இடத்தை பார்ப்பது யோக பலத்தை கொடுக்கும். சர்வ ஜபத்தை ஏற்படுத்தும்.
வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுத்தும். எதிர்த்தவர்களை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். இழுத்து கொண்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி டக்கென்று நடக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள் அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட மாதங்களாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும். நிறைய சுப விரயங்கள் ஜென்மசனியில் நடக்கும். எல்லா விஷயங்களிலுமே ஏற்றங்கள் ஏற்படும் அற்புதமான காலகட்டம் இது. அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். கௌரவங்கள் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். பணியிடத்தில் பெயரும் புகழும் அதிகரிக்கும். தந்தை உடனான உறவு மேம்படும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதிலும் முக்கியமாக ஒரு சிறிய சம்பவத்தை கூட அவர்கள் பெரிய அர்த்தம் கொண்டதாக மாற்றிக்கொள்வார்கள். இந்த சம்பவம் எனக்கு ஏன் நடந்தது என்ற கேள்வி அவர்களின் மனதில் அடிக்கடி எழும். இவர்கள் வாழ்க்கையில் பலமுறை தங்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். நான் இதுக்கு தகுதியானவனா, என்னால் இது முடியுமா என்ற சந்தேகம் இவர்களை உள்ளுக்குள் தடுக்க முயலும். அதாவது மீனம் ராசியினருக்கு இந்த ஆண்டு நிறைவு மற்றும் திருப்திகளை வழங்கும். அரசு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பணியமைப்பு கிடைக்கும். சூழ்நிலை உருவாகும். தலைமை பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பண விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் பெற்றோரிடம் மிகவும் பாசமானவர்கள். அவர்கள் வெளிப்படையாக எனக்கு அப்பா அம்மா தான் எல்லாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முடிவுகளில் பெற்றோரின் வார்த்தைகள் மிக முக்கிய இடம் பிடிக்கும். பெற்றோர் சிரித்தால் இவர்களுக்கு சந்தோஷம் வரும். பெற்றோர் கவலைப்பட்டால் இவர்களுக்கு தூக்கம் வராது. குழந்தைகளாக இருக்கும் போதே அவர்கள் மிகவும் அமைதியான குழந்தைகளாக இருப்பார்கள். அதிகம் சண்டை போட மாட்டார்கள். அதிகம் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அதனால் பெற்றோர் அவர்களை என் பிள்ளை நல்ல பிள்ளை என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் நிறைய உணர்ச்சிகள் இருக்கும். பெற்றோர் கவனிக்கவில்லை என்றால் அந்த உணர்ச்சிகள் அவர்களுக்குள் குவியும். பெற்றோராக மாறும்போது மீனம் ராசிக்காரர்கள் குழந்தைகளை சொத்து போல பார்க்க மாட்டார்கள். என் வாழ்க்கையின் அர்த்தம் போல பார்ப்பார்கள். குழந்தையின் சிறிய சிரிப்பு கூட இவர்களுக்கு பெரிய வெற்றிகளாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அளவுக்கு அதிகம் அன்பு கொடுப்பதால் குழந்தை பலவீனமாக வளர வாய்ப்புகள் உண்டு. அதனால் மீனம் ராசிக்காரர்கள் பெற்றோராக இருக்கும்போது அன்பும் கட்டுப்பாடும் சமநிலையுடன் இருக்க வேண்டும். மீனம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். ஆனால் இருக்கும் நண்பர்கள் மிகவும் ஆழமான உறவாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் யாரையும் எளிதாக நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொள்ளால் அந்த உறவு உயிர் வரை செல்லும். நண்பன் கஷ்டத்தில் இருந்தால் மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் வேலை, பணம், நேரம் எல்லாவற்றையும் மறந்து உதவுவார்கள். நீ தனியா இல்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்லும் நண்பன்தான் இவர்களின் அடையாளம். ஆனால் இதே காரணத்தால் சில நேரங்களில் தவறான நண்பர்களை நம்பிவிடுவார்கள். அந்த நண்பர்கள் இவர்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஒரு நண்பன் உண்மையாக இருந்தால் மீனம் ராசிக்காரர்கள் அவருக்காக உலகத்தையே எதிர்க்க தயார். ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள். அமைதியாக அந்த உறவை விட்டு விடுவார்கள். வெளியே பார்க்க சின்ன விஷயமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் அந்த பிரிவை நீண்ட காலம் சுமந்து நடப்பார்கள். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மன அமைதிதான் மிக முக்கியம். பணம் வந்தாலும் பதவி வந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். அதனால் இவர்களுக்கு சிறிய சிறிய பரிகாரங்கள் பெரிய மாற்றத்தை தரும். அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது தனியாக அமைதியான இடத்தில் உட்கார்ந்து தங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டும். நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்ற கேள்வி கேட்டால் அவர்களுக்கு பதில் கிடைக்கும். நீருடன் தொடர்புடைய விஷயங்கள், நதி, கடல், குளம், மலை இவற்றை பார்க்கும்போது அவர்களின் மனம் சாந்தமாகும். ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, யாருக்காவது உணவு கொடுப்பது, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு வார்த்தையால் ஆறுதல் சொல்லுவது இவையெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய புண்ணியமாக மாறும். இதனால் அவர்களின் வாழ்க்கையில் தடைகள் குறையும். மனப்பாரம் லேசாகும். நல்ல வாய்ப்புகள் இயல்பாக சேரும். மீனம் ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய ராசிகளோடு தான் நல்ல பொருத்தம் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் கணக்கு போடும் மனிதர்களை விட மனம் கொடுக்கும் மனிதர்கள் தேவை. அவர்களுக்கு அதிக பொருத்தம் இருப்பது மென்மையான மனம் கொண்டவர்கள், பொறுமை உள்ளவர்கள், ஆதரவு தரும் உண்மை கொண்டவர்கள். அவர்களை புரிந்து கொள்ளாத, கஷ்டத்தை மதிக்காத, பணத்தையே வாழ்க்கை என நினைப்பவர்களோடு இருந்தால் மீனம் ராசிக்காரர்கள் மெதுவாக உடைந்து போவார்கள். ஆனால் புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைவார்கள். அந்த உயரம் பணத்தில் மட்டும் அல்ல, மன அமைதியில், குடும்ப சந்தோஷத்தில், சமூக மதிப்பில் இருக்கும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசி ஆணும் மீனம் ராசி பெண்ணும் ஒரே நீரில் பிறந்தாலும் அவர்களின் வெளிப்பாடு வேறுபட்டதாக இருக்கும். மீனம் ராசி ஆண்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் அவர்களின் மனம் இடைவிடாமல் ஓடும். அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவதில் தயங்குவார்கள். தங்களுக்குள் இருக்கும் பயம், ஆசை, கனவு, காயம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வெளியில் சொல்ல முடியாது. அதனால் அவர்கள் சில நேரங்களில் மர்மமானவர் போல தெரிவிப்பார்கள். அவர்கள் காதலித்தால் அதனை சொற்களால் காட்ட மாட்டார்கள், செயலால் காட்டுவார்கள். அவர்களின் பாதுகாப்பு உணர்வு மிக அதிகம். மீனம் ராசி பெண்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சற்று திறந்த மனம் கொண்டவர்கள். அவர்களின் கண்களில் உணர்ச்சிகள் தெளிவாக தெரியும். அவர்கள் பேசும்போது குரலில் கூட அன்பு, கவலை, பயம், சந்தோஷம் எல்லாம் கலந்திருக்கும். அவர்கள் குடும்பத்தை ஒரு கோயிலாக நினைப்பார்கள். கணவன், குழந்தைகள், பெற்றோர் எல்லோரையும் தங்கள் மனதில் ஒரே வட்டத்தில் வைத்து பாதுகாப்பார்கள். ஆனால் அவர்களின் மென்மையான மனதை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அவர்கள் மெதுவாக சோர்ந்து போவார்கள். ஆண் மீனத்திற்கு உள்ளுக்குள் இருக்கும் காயம் வெளியில் தெரியாது, பெண் மீனத்திற்கு வெளியில் தெரியும். ஆனால் இருவருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டம் இருக்கும். நான் கொடுக்கிற அளவுக்கு எனக்கு கிடைக்கிறதா என்ற கேள்வி. மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது, அது அலைப்பாயும் கடல் மாதிரி இருக்கும். இளம் வயதில் அவர்கள் அதிகம் குழப்பம் அனுபவிப்பார்கள். நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு எந்த பாதை சரி என்ற கேள்விகள் அவர்களை அலைக்கழிக்கும். அந்த காலத்தில் அவர்கள் தவறான முடிவுகள் எடுப்பார்கள், சில வாய்ப்புகளை தவற விடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் மனநிலை முதிர்ச்சி அடையும் காலம் வரும். அப்போது அவர்கள் கடந்த காலத்தை நினைத்து, நான் இவ்வளவு நாள் உணர்ச்சியால் ஓடினேன், இனி அறிவாலும் ஓடமாட்டேன் என்று முடிவு செய்வார்கள். அந்த மாற்றம்தான் அவர்களின் உயர்வு தொடங்கும் இடம். சோதனை காலம் அவர்களுக்கு உறவில் வரும், பணத்தில் வரும் சோதனை கூட அவர்களை உடைக்காது. ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அவர்களின் மனம் உடையும். அந்த உடைதல் தான் அவர்களை வாழ்க்கைகளை வேறொரு கோணத்தில் பார்க்க வைக்கும். அந்த சோதனை முடிந்த பிறகு அவர்களுக்குள் ஒரு புதிய மனிதர் பிறப்பார். சற்று கடினமானவர், சற்று தெளிவானவர், ஆனால் இன்னும் அன்பு நிறைந்தவர். மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற பெரிய விஷயம் தேவையில்லை. சிறிய பழக்கங்களே பெரிய மாற்றத்தை தரும். தினமும் சில நிமிடம் தனியாக இருப்பது அவர்களுக்கு மருந்து மாதிரி. அந்த நேரத்தில் அவர்கள் யாரோடு பேச தேவையில்லை, யாரையும் சந்திக்க தேவையில்லை. தங்கள் மனதோடு பேசினால் போதும். அவர்கள் இயற்கையோடு தொடர்பில் இருந்தால் மனம் சுத்தமாகும். செடி வளர்ப்பது, மலையை ரசிப்பது, நீரை பார்க்கும் இடங்களில் சில நிமிடம் நிற்பது, இவையெல்லாம் அவர்களின் உள்ளத்தை கழுவும் ஒரு முக்கியமான பழக்கம். எல்லோருக்கும் சரி என்று சொல்லுவதை குறைக்க வேண்டும். சில நேரங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டால்தான் அவர்கள் மனம் சோராமல் இருக்கும். தங்களை பாதுகாக்க தெரிந்த மீனம்தான் உயர்ந்த மீனம். தன்னை விட்டு கொடுத்து உலகத்தை காப்பாற்றும் மீனம் ஒரு நாள் தானே காயப்படும். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைக்கு சில மறைமுக விதிகள் வேலை செய்யும். முதல் விதி, அவர்கள் வேதனை அனுபவித்தால் அதற்கு பிறகு வளர்ச்சி வரும். இரண்டாவது விதி, அவர்கள் யாருக்காவது உண்மையாக உதவி செய்தால் அதற்கு பிறகு அவர்களுக்கு உதவி தானாக வரும். மூன்றாவது விதி, அவர்கள் மனதை நம்பி எடுத்த முடிவு பெரும்பாலும் சரியாகும். நான்காவது விதி, அவர்கள் தங்களை குறைத்து நினைக்கும் நேரத்தில்தான் வாழ்க்கை அவர்களை உயர்த்த தயாராக இருக்கும். இந்த விதிகளை அவர்கள் புரிந்து கொண்ட நாளிலிருந்து என் வாழ்க்கை ஏன் இப்படித்தான் என்ற கேள்வி குறையும். அதற்கு பதில் என் வாழ்க்கை இப்படித்தான் இயங்குகிறது என்ற புரிதல் வரும். அந்த புரிதல் தான் அவர்களின் மன அமைதியின் தொடக்கம். மீனம் ராசி என்பது ஒரு மனிதன் அல்ல, அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு மனநிலை, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை கணக்கில் பார்க்க மாட்டார்கள். கண்ணீரில், அன்பில், கருணையில் பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் நான் இன்னும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு கதையாக இருந்தால் அது போர்க்கதை அல்ல, அது பெருமை கதை, அது வெற்றி கதை அல்ல, அது மனிதநேய கதை. மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு மனிதத்தன்மை என்ன என்பதை நினைவூட்டத்தான். அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்கள் இந்த உலகத்தை பார்ப்பவர்கள் அல்ல, உணர்பவர்கள். ஒரு இடத்தில் நடந்த சம்பவத்தை அவர்கள் வெறும் நிகழ்வாக பார்க்க மாட்டார்கள். அந்த சம்பவத்தின் பின்னால் இருக்கும் மனிதர்களின் மனநிலையை உணர முயற்சி செய்வார்கள். ஒருவரின் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கும் கவலையை கண்டுபிடிக்க முயல்வது இவர்களின் இயல்பு. இதனால் அவர்கள் எப்போதும் மனதுக்குள் ஆழமாக யோசிப்பவர்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒன்று வெளி உலகம், வேலை, குடும்பம், உறவுகள், பொறுப்புகள். இன்னொன்று உள்ளுலகம், கனவுகள், கற்பனை, பயங்கள், நினைவுகள். இந்த இரண்டு உலகங்களுக்கு இடையில் அவர்கள் தினமும் பயணம் செய்கிறார்கள். வெளியில் பார்த்தால் சாதாரண மனிதர் போல இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு கவிஞன், ஒரு தத்துவஞானி, ஒரு குழந்தை, ஒரு போராளி, எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள். அவர்கள் மனம் காயப்பட்டால் அதை வெளியே காட்ட மாட்டார்கள். எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள் அதையே 100 முறை நினைத்து வலிமை அடைவார்கள். இதுதான் மீனம் ராசிக்காரர்கள் பெரிய போராட்டம். மற்றவர்களை புரிந்து கொள்வது சுலபம், தங்களை புரிந்து கொள்வதுதான் கஷ்டம். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு வட்டம் போல இயங்கும். ஒரு பக்கம் உயர்வு வரும், மறுபக்கம் வீழ்ச்சி வரும். அவர்கள் எப்போதும் ஒரே நிலைமையில் இருப்பவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் மிக நம்பிக்கையோடு இருப்பார்கள், இன்னொரு காலத்தில் எல்லாமே முடிந்தது போல உணர்வார்கள். வீழ்ச்சி வந்தால் அது சாதாரண வீழ்ச்சி அல்ல, மன
மன நம்பிக்கை, உறவு, எதிர்காலம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தாக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் பேச மாட்டார்கள், உலகத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் அந்த ஒதுங்கல் தான் அவர்களை புதிய மனிதராக மாற்றும் பயிற்சி. அந்த தனிமையில் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் எழுதுவார்கள். எழுச்சி வரும்போது அது திடீரென்று வரும். நீண்ட காலம் சிரமப்பட்ட பிறகு ஒரு நாள் ஒரே செய்தி, ஒரே வாய்ப்பு, ஒரே மனிதர் இவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடுவார். அப்போது அவர்கள் நினைப்பார்கள், நான் அனுபவித்த எல்லா வழியும் இதற்காகத்தான் போல. இந்த வீழ்ச்சி, எழுச்சி, சுழற்சி தான் மீனம் ராசிக்காரர்களை ஆழமான மனிதர்களாக மாற்றுகிறது. மீனம் ராசிக்காரர்கள் விதி, கர்மா, பிறவி போன்ற விஷயங்களில் இயல்பாக நம்பிக்கை வைப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை தற்செயல் என்று பார்க்க மாட்டார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்புவார்கள். ஒருவருக்கு உதவி செய்தால் அதை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஒரு நாள் வாழ்க்கை தானாக வரும் என்று நினைப்பார்கள். அதே போல தங்களுக்கு நடந்த கஷ்டத்தை யாரோ எனக்கு கெட்டது செய்தார்கள் என்று நினைக்காமல் என் வாழ்க்கை எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்று நினைப்பார்கள். இந்த கர்மா உணர்வு அவர்களை வெறுப்பில் விழாமல் காப்பாற்றுகிறது. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட நான் இன்னும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் அதிகம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் வழியை கூட ஒரு பயிற்சி போல எடுத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் மௌனத்தை தேர்வு செய்கிறார்கள். இந்த மௌனம்தான் அவர்களை ஆழமான மனிதர்களாக மாற்றுகிறது. அதிகம் பேசாததால் அதிகம் கவனிப்பார்கள். அதிகம் கவனிப்பதால் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களையும் உணர்வார்கள். ஒரு மலைத்துளி, ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு பழைய நினைவு, இவையெல்லாம் அவர்களுக்கு பெரிய அர்த்தமாக மாறும். சரி, உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும். அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.